நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 பாருங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 4ல நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, prove that A star B the whole inverse equal to B inverse star A inverse. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, A star B ஓட இன்வர்ஸ் வந்து B inverse star A inverse அப்படின்னு சொல்லணும். அதான் வந்து ப்ராப்பர்ட்டி. அதாவது A ஓட இன்வர்ஸ் வந்து A இன்வர்ஸ் அப்படின்ற மாதிரி A star Bன்றது ஒரு எலமெண்டா எடுத்துக்கோங்க. A star B ஃபுல்லாவே ஒரு எலமெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எலமெண்டோட இன்வர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ். A ஸ்டார் Bன்ற எலமெண்டோட இன்வர்ஸ் வந்து என்னன்னா B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அந்த ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் டெக்னிக்னு பாருங்க. இப்ப A ஓட இன்வர்ஸ் வந்து A இன்வர்ஸ்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொன்னா போதும்னா A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். புரியுதா? A ஓட இன்வர்ஸ் வந்து A இன்வர்ஸ்னு சொல்லணும்னா A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும்? ஈன்னு சொல்லணும். அதே மாதிரி A ஸ்டார் B the whole inverse equal to இதுன்னு நான் சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி சொல்றேன்னு பாருங்க. A ஸ்டார் Aன்றதா நமக்கு A ஸ்டார் B மாதிரி. சரியா? அதோட இன்வர்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ். அது ரெண்டையும் ஸ்டார் பண்ணா நான் என்ன சொல்லணும்னா ஈன்னு சொல்லணும். ஸோ ஈன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எது மாதிரி இருக்குன்னா A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு E. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும்னா A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு Eன்னு சொல்லணுமா? ஸோ அப்ப A இன்வர்ஸ்ன்றது நமக்கு என்னன்னா B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ் ஸ்டார் இந்த A ஸ்டார் B ஈக்குவல் டு E. இது ரெண்டையும் சொல்லிட்டோம் அப்படின்னா this term ஓட இன்வர்ஸ் இது அப்படின்றத ப்ரூஃப் பண்ண மாதிரி. புரியுதா? இப்ப A ஓட இன்வர்ஸை A இன்வர்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். அதே மாதிரி A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். அது ரெண்டையும் நம்ம சொல்லணும். அது மாதிரிதான் இங்க A ஸ்டார் B ஓட இன்வர்ஸ் இதுன்னு சொல்லணும்னா A ஸ்டார் B ஸ்டார் அதோட இன்வர்ஸ் வந்து ஈன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த இன்வர்ஸ் ஸ்டார் தட் எலமெண்ட் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லிட்டோம்னா this எலமெண்டோட இன்வர்ஸ் வந்து இதுதான் அர்த்தம். புரியுதா? ப்ரூஃப் டெக்னிக் என்னன்னு முதல்ல உங்களுக்கு புரியுதா? A ஓட இன்வர்ஸ் A இன்வர்ஸ்னு சொல்லணும்னா by using the inverseலாம் நான் என்ன சொன்னா போதும்னா A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும்னா A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். அது மாதிரிதான் அது ரெண்டையும் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஏக்கு பதிலா இங்க A ஸ்டார் B, அந்த A இன்வர்ஸ்க்கு பதிலா B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ். அப்படி பாருங்க. அங்க A ஸ்டார் A இன்வர்ஸ் இருக்கும்ல அந்த ஏக்கு பதிலா A ஸ்டார் B, A இன்வர்ஸ்க்கு பதிலா B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ். அது மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் நம்ம சொல்லணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா A ஸ்டார் B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ் which is equal to by using the associative law. இது எப்படி எழுதிருக்கேன்னா A ஸ்டார் ஃபர்ஸ்ட் B ஸ்டார் B இன்வர்ஸ் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், ஸ்டார் A இன்வர்ஸ் தனியா எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் B ஸ்டார் B இன்வர்ஸ்னா by using inverse law B ஸ்டார் B இன்வர்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா E. ஸோ அதை ஈன்னு எழுதிருக்கேன். திரும்ப A ஸ்டார் Eனா A ஸ்டார் இந்த A இன்வர்ஸ். ஸோ A ஸ்டார் A இன்வர்ஸ்னா திரும்ப என்ன கிடைச்சிரும்னா E. by using the inverse தான் A star A inverse equal to E கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இது ப்ரூஃப் பண்ணிட்டோம். சிமிலர்லி செகண்ட் இது பாருங்க. செகண்ட் இது எடுத்திருக்கேன். அதுக்கும் by using associative law பிராக்கெட்டை மாத்தி போட்டிருக்கேன். திரும்ப அந்த பிராக்கெட்ல இருக்கிற A inverse star A வந்து by using inverse law E ஆயிரும். by using identity law B inverse star E வந்து B inverse ஆயிரும் ஸ்டார் B. திரும்ப by using inverse law B inverse star B ஓட வேல்யூ வந்து E ஆயிரும். ஸோ வந்து இதையும் ஃபர்ஸ்டையும் ப்ரூஃப் பண்ணிட்டு செகண்டையும் ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா திஸ் எலமெண்டோட இன்வர்ஸ் வந்து B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ் தான் இருக்கு. அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இன்வர்ஸ்னா இதான் ப்ரூஃப் டெக்னிக். நெக்ஸ்ட் நோட் பாருங்க. ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்னா என்ன அர்த்தம்னா A ஸ்டார் A ஈக்குவல் டு A. ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்து நீங்க அந்த எலமெண்ட்டுக்கே பைனரி ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த எலமெண்டே வந்துருச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு பேரு ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். சரியா? A ஸ்டார் A ஈக்குவல் டு ஏன்னா அந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். சரியா? அடுத்து செகண்ட் ஒன். ஃபார் a group G identity element is the only idempotent element. ஒரு குரூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்ல எந்த எலமெண்ட் மட்டும்தான் ஐடம்பொட்டன்ட் எலமெண்டா இருக்க முடியும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் அந்த குரூப்ல ஐடம்பொட்டன்ட் எலமெண்டா இருக்க முடியும். சரியா? இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியாவே ப்ரூஃப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரூஃபே அதான்.
ஃபர்ஸ்ட் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஐடம்போட்டன்ட்னா என்ன இருக்குன்னா, சப்போஸ் இப்போ பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம், அந்த பி வந்து ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்னு எப்ப சொல்லுவோம்னா பி ஸ்டார் பி ஈக்குவல் டு பின்னே சொல்லணும். இப்போ சி சொல்லணும்னா சி ஸ்டார் சி ஈக்குவல் டு சின்னே வரணும், அதே வரணும் திரும்ப. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஐடம்போட்டன்ட். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு குரூப்ல அந்த மாதிரி ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் எது மட்டும்தான் ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் என்னவா இருக்கும் ஒரு குரூப்லனா ஐடம்போட்டன்ட் எலமெண்டா இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான். ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் த ஒன்லி ஐடம்போட்டன்ட் எலமெண்ட். வேற எந்த எலமெண்ட்டும் என்னவா இருக்காதுன்னா குரூப்ல ஐடம்போட்டன்ட்டா இருக்காது அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறோம். புரியுதா? ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் அந்த குரூப்ல ஐடம்போட்டன்ட் எலமெண்டா இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரூஃப் டெக்னிக் எப்படி கொண்டு போறேன்னா, ஐடென்டிட்டி எலமெண்ட் தவிர வேற ஏதோ ஒரு எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த எலமெண்ட் நான் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த எலமெண்ட் ஃபைனலா எதுக்கு 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 ஈக்குவலா தான் வந்து ஆகணும் அப்படின்னா தட் ஐடென்டிட்டி எலமெண்டா தான் வந்து ஆகணும் அப்படின்றதான் ப்ரூஃப் டெக்னிக். ப்ரூஃப் டெக்னிக் என்ன அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா in a group G identity element E is the only idempotent element அப்படின்றதான் ப்ரூஃப் பண்ணணும். அதான் ப்ராப்பர்ட்டி. ப்ரூஃப் டெக்னிக் என்னன்னா suppose other than the identity element if I take another element A அப்படின்னா அந்த ஏவை நான் ஐடம்போட்டன்ட் எலமெண்டா எடுத்துக்கிட்டேன்னா ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்க போகுது ப்ரூஃப் டெக்னிக் படி அப்படின்னா தட் ஏ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தட் ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்ல போறேன். அப்படி சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்னா only the identity element is the idempotent element for a group G ன்னு ஆயிரும். புரியுதா? இதான் ப்ரூஃப் டெக்னிக். சரி, ஓகே. இப்போ நான் என்ன எடுக்கணும்? other than the identity element I have to take an element A such that A is a idempotent element. அது மாதிரி நான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். So A is the idempotent element of G other than the identity element ன்னு எடுத்திருக்கேன், which means idempotent element na from the definition of idempotent element this A can be written as A star A equal to A ன்னு எழுதலாமா? A idempotent element தானே எடுத்திருக்கோம், so it can be written as A star A equal to A. அது ஈக்குவேஷன் 1 ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா தட் ஏ ஈக்குவல் டு ஈன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதான் என்னோட ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றது மைண்ட் செட் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். என்ன பண்ணணும், என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிரும். எதுவுமே தெரியாம அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா எதுவும் புரியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், திஸ் ஏ ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். ஸோ நான் ஈன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இ ஈக்குவல் டு ஏ சொன்னா என்ன, ஏ ஈக்குவல் டு இ சொன்னா என்ன, எல்லாம் ஒன்று தானே. நான் இ ஈக்குவல் டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஈனா ஆஸ் யூஷுவல் பை யூசிங் த இன்வெர்ஸ் லா திஸ் இ கேன் பி ரிட்டன் அஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ். ஏன் நான் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ், ஏன் வேற எந்த எலமெண்ட் பிலாம் போடக்கூடாதா? ஏன் ஏ போட்டிருக்கேன் அப்படின்னா நான் என்ன ப்ரூஃப்ல கொண்டு வந்து முடிக்கணும்னா ஏல வந்து முடிக்கணும். ஸோ அதனால நான் ஏன்ற எலமெண்ட்டை இங்க சூஸ் பண்ணிருக்கேன். சப்போஸ் நான் இ ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் இங்க என்ன எழுதிருப்பேன்னா பி ஸ்டார் பி இன்வெர்ஸ்னு எழுதிருப்பேன். எனக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்டெப்பை மூவ் பண்ணுவேன். சரியா? எல்லா ப்ரூஃப்லயும் நான் ஏ ஸ்டார் ஈனா ஈன்ற இடத்துல ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் தான் எழுதணுமானா கிடையாது. நான் இ ஈக்குவல் டு என்ன கொண்டு வரணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் எலமெண்ட்டை சூஸ் பண்றேன், அவ்வளவுதான். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் டு டெல் நான் வந்து ஏன்ற ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் எடுத்திருக்கனால நான் இ ஈக்குவல் டு ஏன்னு கொண்டு வரேன். சப்போஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பி அண்ட் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எனக்கு இங்க என்ன மாறி இருக்கும்னா பி ஸ்டார் பி ஈக்குவல் டு பின்னு மாறி இருக்கும். அப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணா இ ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்ப நான் இங்க என்ன எடுக்கணும்னா பி ஸ்டார் பி இன்வெர்ஸ்னு எடுக்கணும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களால? ஓகே ஓகே, A star A inverse. Next, this element A can be written as A star A. ஏன் அப்படி எழுதுறேன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா this A is an idempotent element எடுத்திருக்கனால by using equation 1 this A can be written as A star A. ஸோ அதனால நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஏவை வந்து A star Aன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏ வந்து A star A star this A inverse by using associative law bracket வந்து இந்த சைடு கொண்டு போயிருக்கேன் A star A inverse ன்னு. by using inverse law this A star A inverse equal to E ன்னு எழுதியிருக்கேன். by using identity law this A star E equal to எனக்கு என்ன கிடைச்சிடும், ஏன்னு கிடைச்சிருச்சு. which means E ன்னு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னு முடிச்சிருக்கேன் அப்படின்னா E equal to ஏன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வேற ஏதாவது ஒரு ஐடம்போட்டன்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா தான் போய் முடியும்னா அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்ல தான் போய் முடியும். ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் இஸ் த ஒன்லி ஐடம்போட்டன்ட் எலிமெண்ட் ஃபார் த குரூப் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கோம்.
சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நியூ டெஃபினிஷன். அதுக்கு பேர் என்னன்னா சைக்ளிக் குரூப், which is a important 2 மார்க் டெஃபினிஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷனும் கூட. சைக்ளிக் குரூப். ஓகேவா? அது 2 மார்க்ல கேட்பாங்க. எப்ப வந்து ஒரு குரூப்பை வந்து நம்ம சைக்ளிக்னு சொல்றோம் அப்படின்னா, if there exists an element in a group G such that every element can be expressed by using that element for some x equal to a power n for some integer n. That A is called a generator of G. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு குரூப்பை எப்ப சைக்ளிக்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த குரூப்ல இருந்து ஒரு எலமெண்ட் இருக்கணும். அந்த எலமெண்ட் என்ன மாதிரி எலமெண்டா இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு எலமெண்ட்டை வச்சுட்டே அந்த குரூப்ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் கொண்டு வர முடிஞ்சிடும். புரியுதா? ஒரு குரூப்பை வந்து எப்ப சைக்ளிக்னு சொல்றோம்னா, அந்த குரூப்ல ஒரு எலமெண்ட் இருக்கணும். அந்த எலமெண்ட் இப்ப வந்து அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த எலமெண்ட் ஏவை வச்சுக்கிட்டே அந்த குரூப்ல இருக்க மீதி எல்லா எலமெண்ட்டையும் இந்த ஏவை வச்சே கொண்டு வர முடியணும். சரியா? அந்த ஏவை வச்சே மீதி எல்லா எலமெண்ட்டையும் கொண்டு வர முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஏவை வந்து என்ன சொல்றோம்னா, அந்த குரூப்போட ஜென்ரேட்டர்னு சொல்றோம். ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. only one single element will generate each and every element for the group. சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும்னா இதான். a single element will generate each and every element of the group. அப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஜென்ரேட்டர் இருக்கு, ஒரு குரூப்புக்கு ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு அப்படின்னாலே அந்த குரூப்புக்கு பேரு சைக்ளிக் குரூப். if you can identify a generator for a group G, then we call that group as a cyclic group. சரியா? ஒரு குரூப்புக்கு ஒரு ஜென்ரேட்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, ஜென்ரேட் பண்ணி கொடுக்கு, அந்த குரூப்பையே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு எலமெண்ட் இருக்கு அந்த குரூப். அதுவும் அந்த எலமெண்ட்டும் குரூப்புக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேரு சைக்ளிக் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரூப் பாருங்க, G equal to 1, -1, I, -iன்னு ஒரு குரூப் இருக்கு. சரி, இந்த குரூப் வந்து நம்ம எப்ப சைக்ளிக், இது சைக்ளிக்னு நான் சொல்லணும்னா I have to find a generator for this group. சோ அத பாருங்க, நான் ஐன்றதான் ஜென்ரேட்டர்னு சொல்றேன். அப்படின்றது எப்படி வருதுன்னு பாருங்க. ஐன்றதுதான் இந்த டெஃபினிஷன் படி ஏ மாதிரி. அந்த ஐய வந்து நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, அந்த ஏ வந்து இங்க எப்படி எழுதிருக்கேன்னா a பவர் n. இப்ப நான் ஐ பவர் பண்ணும் போது எனக்கு இந்த குரூப்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் வரணும். சரியா? இப்ப நான் ஐ பவர் 1 பண்றேன். ஐ பவர் 1 பண்ண என்ன கிடைக்கும்? ஐ கிடைக்குமா? திஸ் ஐ பிலாங்ஸ் டு தட் குரூப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ பவர் 2 பண்ணுங்க. ஐ ஸ்கொயர்டுனா -1. உங்களுக்கு தெரியும்ல, ஐ ஸ்கொயர்டுனா -1. திஸ் -1 ஆல்சோ பிலாங் டு தட் குரூப். நெக்ஸ்ட் ஐ கியூப். ஐ கியூப் பண்ணுங்க. ஐ கியூப்னா ஐ ஸ்கொயர்டு இன்டு ஐ. ஐ ஸ்கொயர்டுனா -1. -1 இன்டு ஐனா -i. திஸ் -i is also belong to that group. நெக்ஸ்ட் ஐ பவர் 4 பண்ணீங்கன்னா அது வந்து 1. திஸ் 1 is also belong to that group. ஸோ அப்ப இது எல்லாமே வந்து குரூப்ல வந்துருச்சா? which means இந்த ஐய வச்சுட்டு, இந்த ஒரு ஐய வச்சுட்டு அந்த தட் ஐ பவர் போட்டு, அதான் அந்த ஏ பவர் என். ஏவை எப்ப ஜென்ரேட்டர்னு சொல்றோம்னா, தட் ஏ பவர் என்ன வச்சே ஏ பவர் என் ஃபார் சம் இன்டீஜர் என். என்ன வந்து இன்டீஜர் 1 2 3 4 அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஏ பவர் என்ன வச்சுட்டே வர எலமெண்ட் எல்லாமே, அந்த எக்ஸ் எல்லாமே அந்த ஜி குள்ள இருக்கணும். அப்படி வச்சுட்டோம்னா தட் ஏ இஸ் கால்ட் ஜென்ரேட்டர். அந்த ஏ மாதிரி தான் இங்க இந்த ஐ பிளே பண்ணுதுங்க. ஸோ ஐ பவர் 1 போடும்போது வர எலமெண்ட்டும் இந்த ஜில இருக்கு. ஐ பவர் 2 போடும்போது வர எலமெண்ட்டும் இந்த ஜில இருக்கு. ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா this I is called a generator of this group. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா this group is called a cyclic group. ஏன்னா அந்த குரூப்புக்கு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது? ஒரு ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்க முடிஞ்சுனாலே it generates this I generates each and every element of this groupன்றனால this I is called a generator of the group. when we நம்ம வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஒரு குரூப்புக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே that group is called a cyclic group. இதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் சைக்ளிக் குரூப். அது மட்டும் இல்லாம இன்னொரு நோட் என்னன்னா, when A is a generator of G இருந்துச்சுன்னா definitely A inverse is also a generator of G இருக்கும். சரியா? ஒரு குரூப்புக்கு A வந்து ஜென்ரேட்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட இன்வர்ஸும் வந்து அந்த குரூப்புக்கு ஜென்ரேட்டரா இருக்கும். இது நோட். அதே மாதிரி சிமிலர்லி this I வந்து ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா இதோட இன்வர்ஸ் I இன்வர்ஸ் 1/i, which means அதுக்கு 1/i பண்ணீங்கன்னா -i ன்னு கிடைக்கும். that -i வச்சு பண்ணீங்க அப்படின்னாலே it can also generate each and every element of the group. I எப்படி எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சோ அதே மாதிரி -iயும் வந்து that is also one of the generator. சரியா? for this group. அதான் அந்த நோட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. show that q plus q னா என்ன அர்த்தம்னா rational numbers. Z னா integers, Q னா rational numbers. இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவங்க என்ன என்ன சொல்ல வராங்கன்றது முதல்ல உங்களுக்கு தெரியும்.
So that q plus னா என்ன அர்த்தம்னா set of all positive rational numbers. இங்கேயே கொடுத்திருக்காங்க positive rational numbers. q plus நாலே positive, q na rational, so which means positive rational numbers. It forms an abelian group under the binary operation which is defined by a star b equal to ab by 2 for all a comma b belongs to q plus. சரி எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க பைனரி ஆபரேஷன் ஸ்டார் a star b equal to ab by 2. சரியா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. பைனரி ஆபரேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அது மட்டும் கிடையாது. நம்ம பைனரி ஆபரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் இதெல்லாம் நீங்க 12th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க, திரும்ப ரீகால் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா a star b equal to ab by 2 டிஃபைன் பண்ணிருக்காங்க. இந்த எலிமெண்ட்ஸ் a and b எல்லாம் எதுல இருக்குன்னா set of all positive rational numbersல இருக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்னா எபிலியன் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, எபிலியன் குரூப்னா என்ன பண்ணணும், நம்ம க்ளோசர் லா, அசோசியேட்டிவ் லா, ஐடென்டிட்டி லா, இன்வெர்ஸ் லா, அது போக லாஸ்டா என்ன சொல்லணும்னா காமுடேட்டிவ் லாவையும் நம்ம சொல்லணும். சரியா, ஃபர்ஸ்ட் க்ளோஷர் லா பாருங்க. க்ளோஷர் லானா என்ன அர்த்தம்? ஃபார் எனி எலிமெண்ட் a comma b belongs to, எல்லாமே எதுல இருந்து எடுக்கணும், நம்ம எதுல இருந்து சொல்லணும், நம்ம பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ நான் q பிளஸ்ல இருந்து எடுக்கணும். ஸோ தட் a comma b belongs to q பிளஸ் அப்படின்னா தென் அதுக்கு வந்து நீங்க பைனரி ஆபரேஷன் பண்ணி பாருங்க. a star b equal to என்ன கிடைக்குதுன்னா ab by 2. ab by 2னாலே கண்டிப்பா அது வந்து என்னது, உங்களுக்கு ஏவும் பியும் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்ல தான் இருக்கிறோம் அப்படின்னும் போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பருக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால this ab by 2 also belongs to q plus, which means it star satisfies closure law. Second one is associative law, which means I have to take 3 elements, that it be a comma b comma c, which belongs to q plus. So for to prove the associative law நான் LHS part முதல்ல எடுத்துக்கிறேன். So for the LHS part na என்னது a star b star c which is equal to a star, this b star c இருக்குல bracketல இருக்கிறது b star c, this b star c by using the அவங்க define பண்ணபடி this b star c can be written as bc by 2. so அதனால இந்த b star c எப்படி எழுதிருக்கேன்னா bc by 2 னு எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பார்க்கணும்னா this a star இந்த bc by 2 ஃபுல்லா ஒரு எலிமெண்டா பாருங்க. இந்த bc by 2 இருக்கு பாத்தீங்கன்னா அத ஃபுல்லா ஒரு எலிமெண்டா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, நமக்கு a star this whole element, a star this whole element அப்படின்னா by using this இந்த டிஃபைன் அவங்க டிஃபைன் பண்ணபடி எப்படி எழுதிக்கலாம்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா abc by 2 ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால by 4 வந்துரும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா abc by ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால டிஃபைன் பண்ணபடி ஒரு இன்னொரு 2 இருக்கனால by 4 னு கிடைச்சிடும். அதை ஈக்குவேஷன் 1 னு போட்டுருக்கேன். Similarly, இது RHS part for associative law. By using associative law, RHS part for the bracket by the way of defining the binary operation star, this a star b can be written as ab by 2 star in the c. Again, this ab by 2 should be treated as a single element, star c is another element. So இந்த ஆபரேஷன் வந்து by இந்த டிஃபைன் பண்ணிருக்காங்கல்ல, இதுபடி என்ன பண்ணணும்னா ab by 2 so ab c already அங்க ஒரு 2 இருக்கு, டிஃபைன் பண்ணபடி ஒரு 2 இருக்கனால abc by 4 னு கிடைச்சிடும், which is also belongs to q plus. so LHS abc by 4, RHS abc by 4 கிடைச்சிச்சு, which means LHS equal to RHS அப்படின்னா the star satisfies associative law. ஓகேவா, from 1 and 2 the star LHS equal to RHS னால it satisfies associative law. Next, third one is identity law. Identity law na I have to find a identity element such that it should satisfy a star e equal to e star a equal to a. இந்த மாதிரி இத satisfy பண்ற மாதிரி I have to find an identity element from the set of all positive rational numbers. ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ணனும் அப்படினா first ஒரு element a ன்னு எடுத்துக்கிறேன் which belongs to q plus. So by using identity law that can be written as a star e equal to e star a equal to a. Next, இதுல இருந்து a star e equal to a மட்டும் எடுத்துக்கிறேன். By the way of defining the binary operation, this a star e can be written as ae by 2. அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. a star b னா ab by 2. அப்ப a star e னா எப்படி எழுதலாம், ae by 2 which is equal to என்னது a. So ae by 2 equal to a. From this நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், நம்மளோட ultimate aim என்னன்னா we have to find the value of the identity element e. ஓகேவா,
So from this the value of E a cancel ஆயிடுச்சுன்னா this E equal to என்னன்னு கிடைச்சிரும் 2. 2 is also a positive rational number, so it belongs to Q plus. So அப்ப identity element E கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? Which belongs to the positive rational numbers. So identity law முடிஞ்சிருச்சு. Next inverse law. So inverse law na I have to find the inverse element for the arbitrary choose element belongs to Q plus. Q plus la ஒரு element arbitrary choose பண்ண element க்கு I have to find the inverse of that element. For this element A, I have to find the inverse element A inverse. By using this identity element E. இதான் விஷயம். ஏன்னா நமக்கு வந்து identity elementன்றது unique for the group அப்படின்னும் போது only this E equal to 2 அப்படின்றத யூஸ் பண்ணி I have to find the inverse element for any element A belongs to Q plus. ஓகேவா? So நான் வந்து A belongs to Q plus ஒரு element arbitrary எடுத்துக்கிறேன். By using the inverse law, it can be written as A star A inverse equal to E எழுதிக்கலாம். Next, I have to find the value of A inverse with the help of this identity element E. அப்படின்னா இந்த க்கு பதிலா இந்த 2 வந்து substitute பண்ணிருக்கேன். So the C க்கு பதிலா 2 substitute பண்ணிருக்கேன். So A star A inverse na by the way of defining the binary operation, this A star A inverse can be written as A inverse by 2. அப்படிதானே A star B na A B by 2 எழுதுறோம்ல. So A star A inverse can be written as A inverse by 2. So which is equal to this E equal to 2. அதனால அந்த E க்கு பதிலா 2 ன்னு போட்டிருக்கேன். Next A inverse equal to 4 ன்னு கிடைக்கும். நான் என் வேலை என்னன்னா I have to find the value of A inverse. So A inverse equal to 4 by A. So 4 by A, which is a rational number. At the same time, A is a positive positive. A வந்து positive தான் எடுத்திருக்கோம். So 4 by A is also belongs to the positive rational number. So A ஒரு element எடுத்தேன். அந்த element ஓட inverse வந்து 4 by A ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். So it satisfies the inverse law. நெக்ஸ்ட் ஆனா அவங்க குரூப்னு மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எபிலியன் சொல்லியிருக்காங்க. எபிலியன்னா நான் காமுடேட்டிவும் சொல்லணும். காமுடேட்டிவ்னா என்ன சொல்லணும்னா I have to prove A star B equal to B star A ன்னு சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணணும், for any pair of elements belong to that positive rational element, positive rational number, I have to prove that the pair of element A star B equal to B star A ன்னு கொண்டு வரணும். First A star B na by the way of defining the binary operation, A star B can be written as AB by 2. Next B star A எப்படி எழுதிருக்கேன்னா அதுவும் BA by 2 ன்னு வரும். BA by 2 எழுதுனா AB by 2 எழுதுனா ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ அப்போ வந்து LHS பார்ட்டும் AB by 2 ன்னு கிடைச்சிருக்கு, RHS பார்ட்டும் AB by 2 ன்னு கிடைச்சிருக்கு, which means LHS equal to RHS, which means it satisfies the commutative law. So commutative satisfy பண்ணிருச்சுன்னா we call that group as a abelian group. புரியுதான்னு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க.